ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டா வீட்ல மாவில்லாத நேரத்தில நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப அதுக்கு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு, இப்ப அதில வந்து ஒரு 1/4 கப் போல அரிசி மாவு, 1/4 கப் போல கோதுமை மாவு, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு, ரொம்பவே டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு. இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. இப்ப இந்த மாவுல வந்து நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் வந்து உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியா இருந்தா கலந்து குடுத்துட்டு, தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. இப்ப அதில வந்து நம்ம தோசைய வந்து ஊத்தி எடுத்துக்கலாம். ஓரத்தில கொஞ்சமா ஆயில் சேர்த்து, நல்லா முருகலா வேக வச்சு மெலிசா ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்தது நம்ம அத அப்படியே வேக வச்சு நம்ம தட்டுல மாத்தோம்னா, நம்மளோட சூப்பரான தக்காளி தோசை பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.